63 நாட் அவுட் ஃபார் எவர். நவம்பர் 27 இன்னைக்கு ஃபில் ஹியூக்ஸ் இறந்த நாள், கிரிக்கெட்டோட பிளாக் டே. இப்போ வரைக்கும் மனசில் அவ்வளோ வலி, அவ்வளோ கண்ணீர் இருக்குது. இன்னமும் யாரும் அதை மறக்கல. யூ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட் ஃபில். இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க அப்பா ஃபின்ச் 2 பேரும் சேர்ந்து அந்த பாடியை தூக்கிட்டு போகிறப்போ கண்ணில் அழுதுகிட்டே போவாங்க. எதுக்குமே கலங்காத பசங்க அன்றைக்கி கண்ணீர் விட்டாங்க. சச் அ டேலண்டட் கிரிக்கெட்டர். ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் அவருக்கும் இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டில். என்னமா வந்திருக்க வேண்டிய பையன். அன்ஃபார்ச்சுனேட், ஒரு பால் தான் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ அவரை பற்றி மட்டும் கிடையாது. அவர் இறந்துட்டாரு, ரொம்ப சோகமான விஷயம். ஆனால் இன்னொருத்தர் இன்னமும் இறந்துட்டுருக்காரு, ஷான் அபாட். நிறைய பேர் பவுலிங் போட்டு கொண்டுட்டியேன்னு அவரை முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் பாவம், அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், வேணும்னா பண்ணார். இப்போ வரைக்கும் அந்த பாரத்தை சுமந்துட்டுருக்காரு. ஸோ அதனால தான் என்ன தான் ஷான் அபாட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் எனக்கு எப்போவுமே அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஏன்னா இந்த ட்ராமா, இந்த வழியிலேருந்துலாம் மீண்டு வரது பெரிய விஷயம். நல்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி இருந்தால் தான் அது முடியும். வி மிஸ் யூ ஃபில் ஹியூக்ஸ். அப்போ அந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹெல்மெட் இருந்தால் தப்பிச்சிருப்பாரு என்னவோ. சம் wounds never truly heal and bleed again.